தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். எட்டயாபுரம் சனிக்கிழமை ஆட்டுச்சந்தை விடிய காலம் 5 மணிக்கு தொடங்கி ஒரு 9 மணி வரைக்கும், ஏற்கனவே வெள்ளிக்கிழமை காலையில தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பொங்கல் தை திருநாளம், பொங்கல் திருநாளம் முன்னிட்டு சந்தை வந்து நல்ல கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. இதோ ஷேக் பாய் வந்திருக்காரு. எல்லாம் வியாபாரிகள் உள்ள இருந்து வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப உள்ள போய் எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு, எப்படி வியாபாரம் நடக்கு, மக்கள் எப்படி வாங்குறாங்க, விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பாக்குறவங்க நம்மள மாதிரி சேனலுக்கு ஒரு சின்ன ஆதரவு கொடுங்க, ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எவ்வளவு? 17,000 ரூபாய். 17,000. எந்த ஊருக்கு போகுது? விளாத்திகுளம் போகுது. விளாத்திகுளம். ஒரு கிடா தான் பிடிச்சிருக்கீங்களா? எப்படி வேற எதுவும்? ஒரு கிடா. ஒரே கிடா. என்ன தேவைக்காக? ஆடு வரட்டு. ஆட்டுக்காக. ஆட்டுக்கு செலக்ட் பண்றது எப்படி பிடிச்சிங்க? ஆட்டுக்குன்னு கிடாயை வாங்கிட்டா சரி, குட்டி பெருக்கும். பெருக்க நமக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் பிரயோஜனமா இருக்கும். சரி, எத்தனை ஆடு வச்சிருந்தா ஒரு கிடா வாங்கலாம்? ஒரு 10 ஆடு வச்சிருந்தா ஒரு கிடா இருக்கலாம். சரி, நீங்க எதிர்பார்த்து வந்த கிடா கலர் என்ன, இந்த அமைஞ்சது என்ன? நம்ம கலர் வந்து கலர் சிலர் பார்த்தாங்களா? இது புள்ளப்போர் கலருக்கு பார்த்தேன். இப்ப கிடைச்சது கருப்புல வெள்ளையில சேர்ந்துருக்கு. சரி, கருப்பு வெள்ளை. பல்லு எப்படி இருக்கு? பல்லு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது எத்தனை வருஷத்துக்கு கிடா இருக்கும்? இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு கிடாய் வரும். 2 வருஷத்துக்கு கிடா. 2 வருஷத்துக்கு கிடாய் வரும். போன உடனே ஆட்டுக்கு சேவிங் வேலை இருக்கு போலுக்க, தாடி நிறைய இருக்க. ஆமா. சரி, எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? எவ்வளவு விலையை குறைக்க முடிஞ்சது? 22 ரூபா சொன்னாங்க. சரி, முத விலை எப்படி வச்சீங்க, எப்படி விலையை குறைச்சீங்க? என்ன நாங்க வந்து 14ல இருந்து 15ல இருந்து போனோம், 17க்கு முடிச்சோம். 17 தரமான விலையா? எப்படி உங்களுக்காக விலை அதிகரிச்சுட்டா? இதுதான் தரமான ரேட். எதிர்பார்த்த விலை பாதிக்காது, நமக்கும் பாதிக்காது. தரமான ரேட்டு தான். சந்தையில புது ஆட்கள் ஆடு வாங்குறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லிதாங்களே. புது ஆளுக்க வாங்குறது பழைய ஆளுகளை வச்சுதான் புது ஆளுக்கு வாங்கணும். பழைய ஆளுகளை வச்சுதான் புது ஆளுக்கு வாங்கணும். தண்ணிச்சி இறங்குனா கீழே விழுந்துருவாங்களோ? இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கீழே மேல இருக்கும். ஆட்டோட நிர்வாகம் வந்து தெரியாது. பழைய ஆளுகளுக்கு அந்த நிர்வாகம் தெரியும், புது ஆளுகளுக்கு அந்த நிர்வாகம் தெரியாது. தெரியாததுனால பழைய ஆளுகளை வச்சு வாங்கினா அந்த குட்டி வந்து பருவமா தரமா வாங்கலாம். நாங்க இடத்துல இருந்து வரோம். சரி, எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? வளர்க்கறதுக்காக இது வரைக்கும் வாங்கினதுல வளர்க்கறதுக்காக அப்பப்ப 2 குட்டி வாங்கிட்டு போவோம். சரி, வந்து பாப்பீங்க, பிடிச்சிருந்தா 2 வாங்கிட்டு போவோம். அது என்ன இந்த சின்ன சைஸ் குட்டியா வாங்கிருக்கீங்க? பெருசா வாங்கிருக்கலாமே. நாங்க வளர்க்கறதுனால குலகம்பு காட்டு வேலை போறதுனால குலகம்பு கிடைக்கும். சரி, கிடைக்கிறத கொஞ்சம் போட்டு வளர்த்து கிடைக்கிறத கொஞ்சம் எடுத்துட்டு வந்து ஆட்டு போட்டு வளர்த்துக்கிடுவீங்க. சரி சரி, எப்படி இந்த மாதிரி 2 குட்டி தான் வாங்கணும் வந்தீங்களா? 2 குட்டி வாங்கணும். இது பொட்டை குட்டியா கடா குட்டியா? அது கடா குட்டி, அது பொட்டை குட்டி. சரி, ஒரு பொட்டையும் ஒரு கடா வாங்கிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? விலை வந்து 7,000 சொன்னாங்க. நாங்க 5,500 வாங்கிருக்கோம். 7,000 சொன்னது 5,500 வாங்கி. எப்படி பொங்கல் சந்தை எப்படி? பிரச்சனை இல்லை, எப்பவும் போலதான் இருக்கு, வாங்கிக்கலாம். லாபம் தானா? ஆடு வளர்ப்புல என்ன லாபம்? சுருக்கமா ஒரு 2 வார்த்தை. எங்களுக்கு இன்னும் அந்த விவரங்கள் கிடையாது. வளர்க்கணும், ஒரு வீட்டுல ஒரு வளர்க்கணும் ஆசையில வந்து. எப்படிக்கா இந்த கடை ஒரு அவசரத்துக்கு வந்து குட்டி வளர்த்தோம்னா ஒரு கோயில் வளர்த்துக்கு ஒரு அவசரத்துக்கு வித்துக்கலாம். லாபம் தான் நமக்கு. ஆனா வந்து நம்ம எங்கேயும் வந்து காட்டு வழிக்கு போறதுனால 2 கோலை கொம்பு கொண்டு வரோம், போட்டுக்கிடுறோம். இதுக்குன்னு மெனக்கெட்டு நம்ம இருக்க முடியாது. ஒரு நல்லது பொழுதுக்கு போகணும் வரணும். வீட்டுல யார்ட்டு பக்கத்துல ஒரு குட்டினா சொல்லலாம், 4-5 குட்டினா சொல்ல முடியாது. அதனால 2 குட்டியை வாங்கி வளர்க்கறது ஒரு அவசரத்துக்கு வித்துக்கிறது. நல்ல கை கண்ட காசுதான், யார்கிட்ட நிக்க வேண்டாம். சந்தைக்கு வந்ததுல நல்ல டாப்பா ஒரு ஜோடி கிடா வாங்கியிருக்காங்க. பொங்கலுக்கு கடைக்கு நல்லா இருக்கு. 45 ரூபா சொல்லி 43 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. இட மதிப்பு எவ்வளவு வரும் சொன்னீங்க? 2யும் சேர்த்து இடம் எவ்வளவு வரும்? 2யும் சேர்த்து 60 கிலோ இடம் வரும். அட்டகாசமா இருக்கு. 2 குட்டி ஆடு. குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? குட்டி போட்டு குட்டியா இருக்கு. ஆமா, 15 நாள் ஆச்சு. 15 நாள் ஆச்சு. 2 குட்டி. என்ன குட்டி? பொட்டை குட்டியா கடா குட்டியா? ஒண்ணு கடா குட்டி, ஒண்ணு பொட்டை குட்டி. கடா ஒரு பொட்டை. 2மே கடையா? ஒண்ணு பொட்டை, ஒரு பொட்டை ஒரு கிடா. ஆமா, குட்டி போட்டு 15 நாள் ஆச்சு. ஆமா. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 15,000 ரூபா. 15,000 ரூபா 2 குட்டி ஆடு. பல்லு எப்படி காட்டுக்கு? பல்லு அரைப்பல்லு. எல்லாரும் பல்லு நல்லா இருக்கணும், எல்லாம் ஆடா இருக்கணும்னு நினைச்சு வாங்குறாங்க. ஆமா, நீங்க அரைப்பல்லா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வாங்கிருக்கீங்க. அது என்ன நோக்கம்? அதாவது வளர்த்து வித்துக்கலாம், வித்துறலாம் அப்படிங்கிற ஒரு தெம்புல வாங்கிருக்கோம். அது அந்த மாதிரி ஆடுகளை வாங்கினாலும் நமக்கு லாபம் இருக்கான்னு? லாபம் இருக்கு. நம்ம குட்டியை வளர்த்து வித்தோம்னா குட்டியில லாபம் எடுத்துக்கலாம், ஆடு மிச்சம் ஆயிடும். அப்படி ஆயிரும். சரி சரி சரி. இல்ல எல்லாரும் பயப்படுறாங்க, ஆடுக்கு பல்லு நல்லா இருக்கணும், அரைப்பல்லா இருக்க கூடாது, தேஞ்சிருக்க கூடாது. இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, லாபம். ஆட்டை வளர்த்து.
எவ்வளவு ஆடுகள் வளர்க்க வச்சிருக்கீங்க? நாங்க ஒரு 20 ஆடு வச்சிருக்கோம். 20 ஆடு. இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கு? பொங்கல் சந்தை சந்தை வந்து சுமாரா தான் இருக்கு சார். சுமாரா தான் இருக்குண்ணே. எதிர்பார்த்த அளவுக்கு விற்பனை இல்லையா? இல்ல எதிர்பார்த்த அளவுக்கு விற்பனை இல்ல. தம்பி வணக்கம். எந்த ஊர் வியாபாரி? புலிக்குறிச்சி. எந்த ஊர் வியாபாரி? புலிக்குறிச்சி. புலிக்குறிச்சி வியாபாரி. இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? எப்படி இருக்கு பொங்கல் விற்பனை வியாபாரம்? இப்போது ஒண்ணு வந்து 25 10 கிடக்கு. 10 கிடக்கு. 10 நல்ல தரமானதா இருக்க. எல்லாம் ஒரிஜினல் ஒரே பண்ணையில உள்ளதா? ஒரே பண்ண ஒரே பற்ற ஒரே பற்ற. எல்லாமே காயடிச்ச குட்டிகளா எப்படி? காயடிச்சாச்சு, எல்லாரும் காயடிச்சு. எல்லாம் காயடிச்ச குட்டிகள் தான். சூப்பரா இருக்கு. என்ன விலை சொல்றீங்க? என்ன விலைக்கு ஏற்கனவே கொடுத்த குட்டிகளை கொடுத்தீங்க? 25 ரூபாய்க்கு கொடுத்த ஏற்கனவே. சரி. இது 25 ரூபா தான் சொல்றோம். 22 ரூபா நான் கொடுக்கலாம். சொல்றது 25 கொடுக்குறதுன்னா ஜோடி 22 ரூபா நான் கொடுத்தேன். ஜோடி 22க்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரி, வாரம் சந்தைக்கு வந்துருவீங்களா? வாரம் வந்துடும். இதான இடமா உங்களுக்கு? வாட்டர் டேங்க் கீழே தான் இருக்கும். கரெக்டா வாட்டர் டேங்க் கீழே இதுல தான் இருப்பீங்க. ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஐயா வாங்க, ஐயா வாங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் கொல்லம்பரம் இருக்கோம். கொல்லம்பரம்பு. ஆமா. ரைட். எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? ஒண்ணு போல ஒரே கலரா இருக்க. ஆமா. ஒரே வியாபாரிட்ட பிடிச்சீங்களா? ஒரே வாட்டி மொத்தம் முடிச்சது. இதுல எத்தனை பொட்டை குட்டி கிடக்கு? 5 கிடாமரி தான். 5 கிடாமரி. ஆமா. என்ன யாரை கேட்டாலும் எல்லாருமே கிடாமரியா வாங்கிட்டு போறீங்க? பொட்டை குட்டியை வளர்த்து குட்டி போட்டு பெருக்கிற எண்ணமே இல்லையா? இங்க லாபம் பாக்குது. ஏற்பாடு போட்டு அங்க பக்கத்துல வைங்க. இது வளர்த்து நாங்க முன்னேறது வளர்க்க கொண்டு வாங்கி போறோம். ஏன் பொட்டை குட்டி வளர்த்தா லாபம் கிடையாது? குட்டி வாங்குவோம். குட்டி வீட்டுல கிடக்குது. சரி. இப்போதைக்கு கடை குட்டி வேணும் வாங்கிட்டு போறோம். கிடா குட்டி அவ்வளவு குயிக்கா நமக்கு ஏதாட்டு காசு கொடுக்குமா? கட்டியும் கொடுக்கும். எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? எப்போ விற்பனை பண்ணுவீங்க? நாங்க ஒரு 6 மாசம் வளர்ப்போம். சரி. குட்டிக்கு மேல 2 ரூபா கிடைக்கும். 6 மாசத்துல குட்டிக்கு 2 ரூபா கிடைக்கும். எல்லா செலவும் போக கொடுத்துருவீங்க. அப்புறம் மறுபடியும் வாங்குவோம். அப்பா. இது எத்தனை குட்டி கிடக்கு? 6. 5 குட்டி. சொன்ன விலை என்ன? கேட்ட விலை என்ன? நீங்க வாங்கின விலை என்ன? 30 சொன்னாங்க. சரி. 27 5 சேர்த்து. ஆமா. அசைத்திட்டீங்களா? ஒரு குட்டி என்ன விலை வருது? 5500 ரேட் விழுது. 5500 ரேட் விழுது. 5500. பரவாயில்ல. பொங்கல் விலைவாசியோட ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா. குறைச்சு வாங்கிட்டீங்க. அருமையான ஒரு தாய் பிள்ளை மாதிரி இருக்கா? என்ன ஒரு தாய் பிள்ளை. ஒரு தாய் பிள்ளை நல்ல ஒரிஜினல். இது ரெண்டு கலர் என்னென்ன கலர்? ஒண்ணு சேவலை, ஒரு புளியம்பூர், ஒரு கரும்போர். இதுல எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும்? இது ஒரு 2.5 மாசம் 6 மாசம் குட்டியா இருக்கும். 6 மாசம் குட்டிகள் இருக்கும். இது வாங்கிருக்கீங்க? வாங்கிருக்கேன். 2 தான் வாங்குனீங்களா? வேற எதுவும் வாங்கிருக்கேன்? 2 தான். அந்த குட்டியை பத்தி சொல்லுங்க. நல்ல குட்டியா? இது நல்ல குட்டி. இவ்வளவு குட்டிகள்ல செலக்ட் பண்ணிருக்கீங்களா? இது நல்ல குட்டி, நல்லா வளரும். பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. 19 ரூபா சொன்னாங்க. ரெண்டையும் சேர்த்து. சரி. 16 ரூபாய்க்கு முடிச்சோம். 16. 16,000. 2 குட்டி. ரெண்டுமே கடா குட்டியா? ரெண்டுமே கடா குட்டி. 2 கடா குட்டி. நல்ல நீல உயரமா இருக்கு. ஆமா. குறைக்க முடியலையா விலைய? விலைய குறைக்க முடியல. அதுக்கு மேல கட்டலன்ட்டாங்க. குட்டி பிடிச்சு போறதுனால பிடிச்சாது. ஆமா. 13,500. 13,500. 13,000. எடுங்க. ஐயா நில்லுங்க. 13,500. ஆடுக்கு குட்டி கிடையாதா? குட்டியை பிரிச்சிருக்கீங்களா? வாங்கிருக்கேன். பாலுக்காக வாங்கிருக்கீங்கன்னா? பிள்ளை பாலுக்கு. அப்படியா? அப்படி பால்னா எவ்வளவு பக்கத்துல? ஏன்னா 50 மில்லி கொடுத்தாலும் போதும் பிள்ளைகளுக்கு. போதும். ஆட்டுப்பால் அவ்வளவு இருக்குன்னா? போதும். சரி சரி. அதுக்கு தானே வாங்கிருக்கேன். எப்போ காலையிலயும் சாயங்காலம் கறந்துருவீங்களா? ஆமா, காலையில சாயந்தரம் 3 நேரம் பீச்சிக்கலாம்ல. பீச்சிக்கலாம். ஆடு மாட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியா? ஆமா, பிள்ளைக்கு 2 வருஷத்துக்கு கொடுக்கணும். கொடுத்தா நிறைய பேர் ஆட்டுப்பாலுக்காண்டி அலைதாங்க. ஆட்டுப்பால் கிட்ட வச்சுக்கிட்டு 2000 கூட கொடுத்து வாங்கிருக்கு. அப்படியா? சரி 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 சரி. பல்லுல எப்படி இருக்கு? பல்லு நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. சொல்லுங்க. அண்ணா வாங்கிருக்கீங்களா? விக்க உள்ள கொண்டு போறீங்களா? இருக்குண்ணே. வியாபாரிங்க நம்ம. வியாபாரி தான். ஆமாண்ணே. ஆமா. சரி, எவ்வளவு குட்டிகள் நீ கொண்டு வந்தீங்க? பொங்கல் விற்பனை எப்படி இருக்கு? குட்டி 25 குட்டி கொண்டாந்தானே. பொங்கல் சந்தானே வியாபாரம் நிறைய வந்துருச்சு. வாங்குறதுக்கு ஆள் இல்ல. வியாபாரம் நிறைய வந்துட்டு வாங்குறீங்க. நேத்து கறிக்கடைக்காரங்க அலமோதிட்டு அலைஞ்சாங்களே. அதெல்லாம் வாங்கிட்டாங்க. எல்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கி போட்டாங்க. நாள் கிடக்கல, அதனால பட்டிக்காட்டுக்குள்ள வாங்கிட்டாங்க. அப்படியா? இது என்ன விலை சொன்னீங்க? என்ன விலைக்கு கொடுத்தீங்க? வாங்கினது 11 ரூபா பட்டிக்காட்டுக்குள்ள. சரி. வித்தது 9,500 ரூபாய்க்கு இருக்கு. ஒரு குட்டி. குட்டிக்கு 1,500 ரூபா நட்டம். அப்போ உங்களுக்கு தான் பொங்கல். பொங்கலுக்கு தான் பொங்கல். கடா கொண்டு வந்திருக்கீங்களா? இப்ப என்ன விலை சொன்னீங்க? எப்படி? நான் 21 ரூபா சொன்னோம். சரி. சொன்னது 21. ஆமா. காய் அடிக்காத கடா. ஆமா. 27 ரூபாய்க்கு 17 ரூபாய்க்கு தான் கேட்டாங்க. 17 தான் கேட்டாங்க. சரி. எனக்கு கட்டல, அதான் கொண்டு போறேன். கட்டல திருப்பி கொண்டு போறீங்க. தைரியமா முடிவு எடுத்துட்டீங்க. ஆமா. வந்ததுக்கு கொடுப்போம் இல்லாம. கொடுப்போம் இல்ல. அப்படி பார்த்தா முடியாதுன்னு. ஆமா. இட மதிப்பு என்ன இருக்கும்? அது ஆட்டுக்கு போடுறீங்களா? எப்படி? ஆமா, ஆட்டுலாம் கிடந்துச்சு. ஆட்டுல தான் கிடந்துச்சுன்னா கொடுக்கணும். இந்த விலை வந்தா கொடுத்துருவேன் அப்படின்னா என்ன விலை? 20 ரூபா தான் கொடுத்துருவேன். 20 ரூபா அப்படின்னா கொடுத்துடலாம். அருப்புக்கோட்டை. எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இது வந்து நான் வாங்குறது வந்து 15 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைச்சோம். சரி. இப்போ வந்து 18,000. 18,000. அப்போ வியாபாரி சொன்னது
வியாபாரம் சொன்னது வந்து 21. 21,000 சொன்னதை 18,000க்கு வாங்கிருக்கீங்க. இது எப்படி வளப்புக்கா எப்படி வியாபாரத்துக்கா? வளர்ப்புக்கு வளப்புக்குன்னு வசமானதை பிடிச்சிருக்கீங்களா? ஆமா. இருக்கிறதுலே பெருசா தேடுனீங்களா அப்ப சந்தையில? இந்த ஆட்டோட சிறப்பு சொல்லுங்க எனக்கு. இவ்வளவு ஆடுகள் தூக்கிருக்கீல்ல, இது உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க கொடுத்தாடு தானா? எப்பா நிறைய நேரம் பேரம் பேசி வாங்கிட்டாரா? பிடிச்ச முடியல. சரி, ரைட் ரைட். இந்த ஆட்ல என்ன உங்களுக்கு பிடிச்சு போச்சு? அவங்க வந்து நெட் இருக்கு. நெட்டு வேற வேற வந்து பல் நல்ல கலரு. நெட்டு கலரு. ஆமா, பல்லு நல்லா இருக்கு. பல்லும் நல்லா இருக்கு. சூப்பர். குட்டி கிடையாது. குட்டி இல்ல, இளஞ்சனையா இருக்குமா? ஆமா, ஆடு இளஞ்சனை. பல்லு எப்படி இருக்கு? பல்லு நல்லா பாத்துவீங்களா? சரி. எவ்வளவு? 18. 18,000. ஒத்த ஆடு 18,000. நல்லா இருக்கு. சுத்தமா நல்ல வளப்புல இருக்கு. சூப்பரா இருக்கு. ஐயா கொஞ்சம் விலை சொல்லுங்க. ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சதுயா? வியாபாரத்துக்கா? வியாபாரத்துக்கா வளப்புக்கா? வளப்புக்கா. ஜோடி 12. ஜோடி 12,000 ரூபாய். எல்லாமே கிடா குட்டி என்ன? ரெண்டு என்ன விலைக்கு முடிஞ்சது? விலை என்ன என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? சந்தையில பெரும்பாலான வியாபாரிகள் வாயவே திறக்க மாட்டாங்க, விலையே சொல்ல மாட்டாங்க. அதையும் தாண்டி சிரமப்பட்டு தான் அந்த வீடியோவெல்லாம் எடுத்து போடுறது. கொஞ்சம் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி விடுங்க. அண்ணன் கேளுங்க, அவர் தான் ரெகுலரா போவார். ரெண்டு குட்டி ஆடு, கன்னி ஆடு. கண்ணில இது பால் கண்ணினா? பால் கண்ணி. ரெண்டு குட்டி என்ன குட்டி? ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. ஒரு கிடாய், ஒரு பொட்டை. பல்லு எப்படி இருக்கு ஆட்டுக்கு? பல்லு 6 பல்லுங்க. 6 பல்லு. இந்த ஆடும் குட்டியும் வாங்கினத பத்தி சொல்லுங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க? எப்படி பாத்தீங்க? கன்னி ஆடு தான் வேணும்னு வந்து வாங்கிருக்கீங்களா? எப்படி இல்ல அமைஞ்சதா? இல்ல கிராமத்துல நாங்க வாங்கி விக்கிறோங்க. சரி. இவங்க வாங்கிட்டு வந்து வெளியே வெளியே போய் ஒரு 500 1000 கிடைச்சா கையில கொடுத்துருவீங்க. ஆமா ஆமா. சரி. வாங்கின விலை என்ன பார்த்து சொல்லுங்க. வாங்கினது அங்க போய் விக்கணும், அத பார்த்து சொல்லுங்க. வாங்கினது 16 ரூபா. 16 ரூபா. வாங்கின விலைக்கே தான் இப்ப கொடுத்துருக்கோம். வாங்கின விலையே கொடுத்தாச்சு. பொங்கலுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. எவ்வளவு? 14. 14,000. ஆமா ஆமா. கிடைக்குதானா? ஆமா, கரெக்ட். என்ன இட மதிப்பு பாத்தீங்க? இடம் என்னத்த 16 கிலோ வரும். 16 கிலோ வரும். வாங்கினது அதான் 14,000 16 கிலோ வரும். நாங்க வித்திருக்கோம். வித்திருக்கீங்க? ஆமா, 15,000க்கு வாங்கிட்டு வந்து 14,000க்கு வித்திருக்கோம். 1000 ரூபாய் கம்மி. பொங்கல் போனஸ் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. 1000 ரூபாய் கிடைக்கும் நினைச்சு வாங்கணும். சரி. 1000 ரூபாய் போயிருச்சு. எத்தனை குட்டிகள் நீங்க கொண்டு வந்தீங்க? இது நீ 10 கொண்டு வந்தோம். சரி. 10 ஓரளவு வித்தாச்சா? பெருத்தா நட்டம் தான். 1000 அடிதான் வித்தாச்சு. யாரு ஆட்டு வியாபாரியா? வியாபாரி கொண்டாடுவா, வாங்கினாலும் கொண்டாட முடியும். ரெண்டு என்ன விலைக்கா முடிஞ்சது? ரெண்டும் சேர்த்து 30,000. வீட்டுக்கா, பங்கனுக்கா, கடைக்கா? கசாப்புக்கு. நீங்களா இருக்கீங்களா? கடை வச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் சேர்ந்து பிடிச்சிருக்கீங்க? பக்கத்துல வைங்க. 2 பேர். 2 பேர். ஊரு பக்கத்துல போட்டுருவீங்க, கசா போட்டுருவீங்க. ஆமா. ரைட். என்ன விலை சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? 35 ரூபா சொன்னாங்க. சரி. 30 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 30 ரூபா. இட மதிப்பு பாத்திருப்பீங்களா? 30 கிலோ வரணும். 30 கிலோ. ஐயா வணக்கம். இன்னைக்கு பொங்கல் சந்தைக்கு, பொங்கல் சந்தைக்கு எப்படி இருக்கு? வியாபாரங்கள் எப்படி இருக்கு? ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு? விற்பனை நல்லா தான் இருக்கு, வரப்பா தான் இருக்கு. விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு? விலைவாசி எல்லாம் நல்லா தான் இருக்கு. வாங்குறதுக்கு மக்கள் வந்திருக்காங்களா? ஆமா. நல்ல விற்பனையா? ஆமா. ஓரளவு திருப்தியா? வாங்கியாச்சா? கிடைக்கா? ஐயா வாங்க. உங்களுக்கா? ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது? ஜோடி 30,000. பொங்கல் பர்ச்சேஸ்.
ஒண்ணுதான் பளிச்சுன்னு இருக்கு குட்டி. ஜோடி என்ன விலையில கிடக்கு? 25 ரூபா. ஜோடி 25. கடைசி நேரத்துல தீவிரமா வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா எடுத்து வைப்போம். ஒவ்வொரு ஆடு 10,000 எல்லாரும் சொல்லி தெரியுமில்ல. கொடுத்துறானா ஒரு குட்டி 7 ரூபாய் வீட்டுக்காங்க 3 ரூபாய். இந்த 2 குட்டியுமா? அவர் துண்டு வச்சிருக்காரு அவர்கிட்ட. அந்த குட்டி ஒரு குட்டி 3 ரூபாய் சொல்றாரு. 3 ரூபாய் சொல்றாங்க. 7 ரூபாயா? அதான் 3 ரூபான்னு வாங்கி 7 ரூபாய் சொல்றாரு. 3 ரூபாய் கேட்க 3 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. இந்த குட்டி 2000 ரூபாய் சொல்லுவாங்க. ஒரு குட்டி நீங்க வாங்கினீங்கன்னா இந்த குட்டி 2000 ரூபாய்க்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. பால்குடி குட்டி. பால்குடி குட்டி நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்கன்னா 1200 ரூபா 1500 ரூபா. அது ஏக்கி வாங்கிட்டு போய் பால் பாலுக்கே அது அந்த ஆட்டுக்காய் கேட்க 30,000 சொல்றாங்க.